மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் பேத்தி புதன்கிழமை பீகாரில் அவரது கணவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் மனைவியை சுட்டுக் கொல்லும் அளவுக்கு நடந்தது என்ன? இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சி தலைவராக இருப்பவர் ஜித்தன் ராம் மஞ்சி 2014-15 காலகட்டத்தில் பீகார் முதல்வராகவும் இருந்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் கயா தொகுதி எம்பியாக தேர்வானார். தற்போது இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சராக உள்ளார். இவரது பேத்தி சுஷ்மா தேவி பீகாரின் கயாவில் தனது கணவர் ரமேஷுடன் வசித்து வந்தார். சுஷ்மாவும் ரமேஷும் 14 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். லாரி ஓட்டுநராக பணியாற்றி வரும் சுஷ்மாவின் கணவர் ரமேஷ் மதியம் 12 மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது கணவன் மனைவி இடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. இவர்களது சண்டை சில நிமிடங்களில் எல்லை மீறி போக கடும் ஆத்திரமடைந்த ரமேஷ் நாட்டு துப்பாக்கி ஒன்றை எடுத்து வந்து மனைவியை சற்றும் யோசிக்காமல் சுட்டுத் தள்ளியுள்ளார். சுஷ்மாவின் சகோதரி பூனம் சுஷ்மாவின் குழந்தைகளுடன் பக்கத்து அறையில்தான் இருந்துள்ளார். துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடி வந்தபோது ரமேஷ் துப்பாக்கியை தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுஷ்மாவை மீட்டு கயாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் மனைவி மீதான சந்தேகம் கொலைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. குற்றம் நடந்த இடத்திற்கு தடயவியல் குழு மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் ரமேஷை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.